Hello students, welcome back to the channel. நான் உங்கள் மைத்லி பேசுகிறேன். வெற்றிகரமாக நம்ம Day 2 ஃபினிஷ் பண்ணிவிட்டு Day 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Day 1 and 2 இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th 11th and 12th இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பப்ளிக் எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு 30 days தான் இருக்குது. இந்த 30 days நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் தான் உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் படிக்கலைன்னா கூட இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமர்ஸ் தான். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமர்ஸில் நிறைய லெசன்ஸ் உங்களுக்கு ரெடியூஸ்ட் ஆகி கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 lessonsல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ எடுத்திருக்கேன். ஸோ 2 mark 3 mark and 5 mark கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் லிசன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றதுனா இதுலேயே ஃபிசிக்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு கீழவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 marks வந்து 13 2 marks இருக்குது. 3 marks வந்துட்டு இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 3 marks இருக்குது. 5 mark பார்த்தீங்கன்னா 10 5 marks இருக்குது. ஸோ எப்போவுமே காமர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எலாபரேட்டாக தான் எழுதணும். காமர்ஸ் தானே, நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனா நம்மளுக்கு மார்க் தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே இருக்கிற அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு நான் சொல்லியிருப்பேன் 5 mark எப்படி எழுதணும், 2 mark எப்படி எழுதணும், 3 mark எப்படி எழுதணும்னு. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். பிகாஸ் ஏன்னா ஈஸியாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பயப்பட வேணாம். எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்ல, அந்த மாதிரி வந்திருக்க கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு இதில் நீங்கள் 2 mark and 3 mark படிக்கும்போது சரி அதனால் 5 markலேயும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது ஃபிசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2 mark கொஷின்ஸ் உங்களுக்கு 5 questions கொடுத்துருக்கு. சேம் அதே தான். 1 and 2 lessonsோட புக்கின் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் எடுத்துருக்கு. 5 markல டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 questions உங்களுக்கு எடுத்துருக்கு. ஸோ 2 mark and 5 mark கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே ஃபஸ்ட்டு காமர்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 11th இருந்தாங்க, இது வரைக்கும் அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணல இந்த வீடியோனா கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த கொஷின்ஸ் எல்லாமே அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற கொஷின்ஸை எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி ஒமிட் பண்ணிங்கன்னா சண்டே உங்களுக்கு ஹாலிடே தான், அந்த டைமில் நீங்கள் உட்காந்து இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி படிச்சுருங்க. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த கொஷின்ஸ் தான் எக்ஸாமுக்கு வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே ஒரு தடவை ரீகால் பண்ணிவிடுங்க. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஓகே நான் இதற்கு படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலாமா, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற 30 daysல நீங்கள் உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணிட்டேன். Until then, bye from Mythri. Thank you.